பயிற்சி பலன்கள் 2015-2016 சிம்மம். இதிலும் தங்களது தனித்தன்மையை வெளிப்படுத்தும் சிம்ம ராசிக்காரர்களே, நீங்கள் தர்ம சிந்தனை உடையவர்கள். அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று விரும்புவீர்கள். பழமையும் கலாச்சாரத்தையும் மதித்து நடப்பீர்கள். முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். இந்த குரு பெயர்ச்சி கடந்த காலங்களில் இருந்து வந்த சிரமம் அனைத்தையும் அடியோடு நீக்கும். வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான புதிய வழி உண்டாகும். பொருளாதார நிலை திருப்தி தரும். குடும்பத்தினர் தேவை அனைத்தையும் நிறைவேறும். உங்களை புறக்கணித்த சொந்த பந்தம் நண்பர்கள் வலிய வந்து உறவு கொண்டாடுவர். மனதில் புத்துணர்வு அதிகரிக்கும். எந்த செயலையும் தைரியத்துடன் அணுகுவீர்கள். தம்பி தங்கையின் சுப நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்துவீர்கள். வீடு வாகனத்தில் விரும்பிய மாற்றத்தை தாராள செலவில் நிறைவேற்றுவீர்கள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெறுவீர்கள். பூர்வீக சொத்தில் வருமானம் அதிகரிக்கும். புதிதாக சொத்து வாங்கும் யோகம் உண்டு. உடல் ஆரோக்கியத்துடன் திகழும். மூத்த சகோதரர்கள் முக்கிய தருணங்களில் தகுந்த ஆலோசனை கூறி வழிநடத்துவர். திருமண வயதினர்களுக்கு விழா நோக்கம் அமைவதால் திருமணம் விரைவில் கைகூடும். திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெறும். எதை பேசினாலும் அவமானம், எதை செய்தாலும் தனை குணம் என்று கடந்த ஒரு வருடமாக இருந்து வந்த நிலை மாறும். உங்கள் யோசனைகளை அலுவலகத்தில் குடும்பத்திலும் மதிக்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு மேலான யோசனைகளை சொல்ல தயாராகுங்கள். சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவித்த நிலையும் மாறப்போகிறது. இனியாவது வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசித்து கொடுக்கவும். தைரியம் பிரகாசிக்கும் நேரம் இது. எனவே எதையும் சட்டென்று முடிவிடுங்கள். நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம். தாயார் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. கவனம் தேவை. பிள்ளைகள் படிப்பில் மிகுந்த கவனம் தேவை. குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் மழலை பாக்கியம் கிட்டும். அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம். அவர்களை அவசரப்படுத்த வேண்டாம். சிறிய நோய் என்றாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. மருத்துவம் சார்ந்த செலவுகள் காத்திருக்கின்றன. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். இருந்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. தந்தையார் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடும். வேலையில் இடம் மாற்றம், பதவி உயர்வுகள் ஏற்படும். சம்பள உயர்வும் கிடைக்கும். லாபகரமான முதலீடுகள் செய்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் நிறைவேறும். நவீன எந்திரங்களின் மூலம் தொழிலை விரிவுபடுத்துங்கள். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் பணியில் தங்களது திறமையை வெளிப்படுத்துவர். நிர்வாகத்தினரின் ஆதரவால் பதவி உயர்வும் பாராட்டும் கிடைக்கும். பணிச்சுமையில் இருந்து விடுபட்டு நிம்மதி காண்பர். மாணவர்கள் அக்கறையுடன் படித்து கல்வி வளர்ச்சி காண்பர். சக மாணவர்கள் மத்தியில் நற்பெயர் உருவாகும். பெற்றோரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவர். படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகள் மற்றும் சமூக சேவர்களுக்கு இதுநாள் வரை செய்து வந்த சமூக பணிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆதரவாளர் மத்தியில் செல்வாக்கு கூடும். அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசியல் பணிக்கு தக்க உதவிகள் அவ்வப்போது வந்து சேரும். எதிரிகள் தாமாக விலகிச் செல்வர். புதிதாக சொத்து சேர்க்கை உண்டாகும். வழக்கு விவகாரத்தில் சாதகமான தீர்வு கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்கள் தொல்லைகள் கொடுத்தவர்களுக்கு ஒதுங்கிச் செல்வர். வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் இருக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று பணிகளை கவனிக்க வேண்டி வரும். பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலை 11 முறை வலம் வரவும். பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். சமூகத்தில் அந்தஸ்தும் அதிகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள். வில்வத்தலங்களை அருகில் இருக்கும் சிவனுக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வாருங்கள். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யவும்.